கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்து தாங்க. காளியம்மா ஒரு மகானை வந்து சந்திக்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய ஆளுங்கிற விஷயத்த வந்து அங்கே இருக்கிறவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கிட்ட உடனே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு அவசியம் வரணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, இருப்பினும் நீ கேட்டதுக்காக உன்னோட பக்தியை வந்து புரிஞ்சுக்கிட்டு நானே வீட்டுக்கு வரேன், அதுக்கான ஏற்பாடெல்லாம் என்னோட சிஷியர்கள் வந்து செய்வாங்கங்கிற மாதிரி ரோகிணி, ரேவதி, சுவாதி 3 பேரும் வந்து கேட்டுக்கங்கன்னு சொன்னோன்னே அவங்க 3 பேரையும் பார்க்குறாங்க. அவங்களாம் ஒரு மாறு வேஷத்தில் வந்து இருக்காங்க. மேலே தலப்பாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபேஸ்லலாம் வந்து சந்தனம் வந்து பூசியிருக்காங்க. அதனால் யார் என்ன எதுன்னு தெரில. சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோங்கிற மாதிரி சொல்லும்போது, வாங்க இப்பயே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி காரில் வந்து போயிட்டுருக்கிறப்ப சகலைக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாரு. நம்ம மயில் வாங்கணும், நம்ம நினச்சபடியே நான் அந்த வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், எதுக்கும் சோதனை போட்டதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு ஃபோன் அடிக்கிறேன், சரி சரி நடத்துங்க, நானும் உங்கள் குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளே தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கார்த்தியும் அங்கே வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கார்த்தியும் சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாங்க. ஜன்னல் ஒரே ஒரு ரூம் மட்டும் மூடியே இருக்குது, பாக்கியெல்லாம் திறந்துருக்குன்னு யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க. சரி கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குன்னு காளியம்மா பேசும்போது, இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காத விஷயம், இவ்வளோ பெரிய மகான் உங்கள் வீட்டுக்கு வரதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் தான், இன்றைக்கி பாருங்களேன் உங்கள் வீட்டுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மயில் வாங்கின வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே போகிறப்ப கரெக்டாக ஆர்த்தி எடுத்து உங்களை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு காளியம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டு ஆர்த்தியெல்லாம் எடுக்கிறாங்க. மாமா இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவராக இல்லையா, சும்மானு இரு சுவாதி, கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, நானே வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன், நீ வேறு எதுவும் கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்காதுன்னு சொன்னேன். ஏய் மாமா தான் பேசிகிட்டு இருக்காருல, பேசாமல் வா. சுவாதி வந்து கேட்குறாங்க, எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ தான் உனக்கு சந்தேகம் வரணுமா அப்படின்னு சொல்லும்போது, எப்படி அவங்க இவ்வளோ முட்டாளாக இருக்காங்க, இவங்களா இப்படியெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்க, அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம ஜெயிக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வராங்க. என்னாச்சு உங்கள் சிஷியர்கள் வந்து ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் வீட்டில். அதெல்லாம் பொறுமையாக எங்கள் குருஜி வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ஆர்த்தி எடுங்க அதுவும் உங்கள் கையால் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் வீட்டில் 2 பேர் இருப்பாங்களே அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னாச்சு, ஏன்னா சாமிக்கு பாத பூஜை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், அப்போ தான் வீட்டுக்குள்ளே வருவாருன்னு சொன்னோன்னே சிவனாண்டியும் முத்துவேலியும் பாத பூஜை பண்ணுறதுக்காக வந்து பேசுகிறாங்க. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, யார் சித்தி இவங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்க மிகப்பெரிய வந்து சக்தி உள்ளவங்கடா, இவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா நிச்சயம் நமக்கு என்றைக்குமே வெற்றி தான், அந்த சாமுண்டீஸ்வரியை ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக இவங்களோட உதவி இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது, அதுக்குன்னு நான் எப்படிம்மா பாத பூஜையெல்லாம் பண்ணுறது, கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், வேணா இவர் எத்தனை வயசு தெரியுமா அப்படின்னு சொல்லி 200 வயசுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பொய்யா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கார்த்தி வந்து கேட்குறாங்க, இப்போ அவசியம் இந்த பாத பூஜை தேவைதானா, நம்ம வீட்டு வாசலில் நின்று ஓவராக வந்து பேசிட்டான்ப்பா, என்ன வீட்டோட மாப்பிள்ளன்னு சொல்லிட்டான், அதுவும் சிவனாண்டி, அப்படி இருக்கும்போது அவன் என் காலில் வந்து விழுவணும்ல, அதுக்காக தான் இந்த பாத பூஜை, நடத்துங்க நடத்துங்க, உங்களை ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் தனியாக ஒரு ட்ராக்கில் வந்து கொண்டு போகிறீங்களே, கண்டுக்காதப்பா கொஞ்ச நேரம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு தாம்பளை தட்டு எடுத்துகிட்டு வராங்க. சாமி வந்து மகான் வந்து அதில் கால் வச்ச உடனே குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி காலை அலம்பி விட்றாங்க. ரொம்பவே சந்தோஷம் தாங்கலை அந்த இடத்துல. ரோகிணி, ரேவதி, சுவாதி 3 பேர் வந்து சந்தோஷமாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சிரிக்கிறீங்க, என் சிஷியர்கள் சிரித்தா உங்கள் வீட்டில் இன்னொரு கொஞ்ச நேரத்தில் ஜெயிக்க போகிற அறிகுறி தெரிய போகுது, அதுக்காக தான் இவங்க வந்து சிரிக்கிறாங்க. இவர் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு சொன்னேன். 2 பேரும் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. கரெக்டாக வந்து ஏஞ்சி வந்து போகிறாங்க. படிக்கட்டில் வந்து நிலப்படி இருக்கும்ல, அதில் ஏறி வந்து நிற்கிறாங்க. ஏறி நின்னோன்னே அப்படியே வந்து யோசிக்கிறாங்க, காளியம்மா உன் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நெத்தியில் கை வச்சுட்டு சம மாதம் வந்து சிக்னல் மாதிரி சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்ச மாதிரியும் அவரை வீட்டுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு தடுத்த மாதிரியும் ஒரு விஷயம் வந்து நடக்குது. இதை பார்த்த உடனே என்ன ஆச்சு சாமி, நீங்கள் இது நாள் வரைக்கும் ஜெயிக்கிற மாதிரி போவீங்க, ஆனால் கடைசி நேரத்தில் தோத்துருவீங்களே, இது கரெக்டா அப்படின்னு சொன்னோன்னே, சித்தி என்ன சித்தி இவர் அப்படியே வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்தில் நிச்சயம் நீங்கள் ஜெயிப்பீங்க, அதுக்கு நான் உங்களை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிறேன், என்னை நம்பி நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, என்னை மதித்து நான் உங்களுக்கு நல்லது செய்யாமல் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். கேஷுவலாக வந்து உட்கார்றப்ப சேர் வேணால் நான் எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லி அந்த இடத்துல சேரை வந்து கையால் அப்படி கூப்பிட்றாங்க. அதுவே வந்து நம்ம மயில் வாகனம் பக்கத்தில் வந்து நிற்கிது. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க.
உட்கார்றப்ப சேர்லேயே அவர் உட்காரல, சேருக்கு 2 அடி மேலே வந்து மிதக்குறாரு. இதெல்லாம் பார்த்த உடனே வந்து சுத்தமாக ஒன்றுமே புரியல. உண்மையிலேயே சித்தி நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன், இவங்களெல்லாம் பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் இவங்க மிகப்பெரிய வந்து சக்தி வாய்ந்தவங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, மாமா ஓவராக பர்ஃபார்ம் பண்ணாதீங்க மாமா, மாட்டிக்க போகிறோம். இந்த வீட்டை நான் சுற்றி பார்க்கணும். இந்த வீட்டில் ஏதோ ஒரு பொருள் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனால தான் நீங்கள் தோத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க அப்படியா? ஆமாம், ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஆல்ரெடி தான் சிவனாண்டி வீட்டுக்கு காளியம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்களே, கண்ணை மூடி பார்த்த உடனே ஒரு இடத்துல ஒவ்வொரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க. டக்குன்னு வந்து எடுத்துட்றாங்க. எடுத்த உடனே ஆமாம் இதெல்லாம் இங்கே தான் இருக்குது, இதெல்லாம் முக்கியமான காரணம், நான் இந்த வீட்டையே வந்து கட்டி போட போகிறேன். என்ன சொல்கிறீங்க? அப்போ தான் இந்த வீட்டிலேருந்து நல்ல விஷயம் வந்து நடக்கும். நீங்கள் வந்து மஞ்சள் தண்ணி ரெடி பண்ணுங்கன்னு சொன்னோன்னே மஞ்சள் தண்ணியை ரெடி பண்ணி ஏதோ ஒரு தாயத்து இருக்குது, அதை வந்து அதுக்குள்ளே வந்து போடுறாங்க. அப்படி ஏதாவது பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து சிஷியர்கள் நீங்கள் போய் தெளிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அச்சச்சோ சித்தி என்ன சித்தி இப்போன்னு பார்த்து நம்ம வீட்டில் 2 பேர் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவங்க ரூம்லேயும் தெளிக்கணும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போதே, நீங்கள் 3 பேரும் போயிட்டு வாங்க, சிஷியர்கள் வந்து செஞ்சாலே போதும், நான் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மயில் வாங்கணுமோ பின்னாடியே வந்து ஒவ்வொரு ரூமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். நிச்சயம் நமக்கு நல்லது செய்ய தாண்டா வந்து இந்த மகான் வந்திருக்காங்கன்னு நம்ம காளியம்மா இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. தம்பி கார்த்தி நான் உள்ளே வந்து போயிட்டுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கேன், அடுத்தது நீங்கள் லைன்லேயே இருங்க, நானும் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறேன்னு சொன்னோன்னே, ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? யாருக்கிட்ட ஆகட்டுங்கிறீங்க? இல்லைம்மா உங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பேர் உங்கள் முன்னோர்கள்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறாங்க, உங்களோட வெற்றியை காணணும் தான் அவங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே, ஆமாம் அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு ரூமுக்காக வந்து தெளிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரே ரூம் மட்டும் பூட்டி வச்சுருக்காங்க. அந்த ரூம் மட்டும் தெளிக்க வேணாங்கிற மாதிரி அவங்க சொல்லலாம் இருக்காங்க அந்த இடத்துல. ஏன்னா அந்த ரூம்குள்ளே தான் வந்து ஒருத்தர் வந்து இருக்கார். வீடு ஃபுல்லாக வந்து அலசுன்னு அலசிட்டாங்க. ஆனால் எங்கே இருக்காங்கன்னு நம்ம மயில் வாகனத்தினாலையும் ரேவதி, சுவாதி, ரோகிணி 3 பேராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. என்ன மாமா இவ்வளோ நேரம் ஆகியும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல? கார்த்திகிட்ட கேட்போம். கார்த்தி எல்லா இடத்துலையும் முக்கால்வாசி தேடி பார்த்துட்டேன்ப்பா, இவங்க பெட்ரூமு அந்த இடம் இந்த இடம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப எல்லாமே வந்து சந்தேகமே வராத அளவுக்கு தான் இருக்குது. அப்புறம் எப்படிப்பா நம்ம ஜெயிக்கிறது? அவங்க 2 பேரையும் பிடிச்சா தானே உண்டுங்கிற மாதிரி கேட்குறப்ப, ஒரு ரூம் கதவு மட்டும் மூடி இருக்குது. அது எந்த ஜன்னல்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு சைட்லேருந்து இருக்குது. நீங்கள் கிழக்கு பக்கம் இருக்கிற ரூம் பக்கம் போகணுன்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே, உங்களோட வெற்றியை தடுக்கிறதே அந்த கிழக்கு பக்கம் இருக்கிற ரூம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அந்த ரூம்குள்ளேயா? நிச்சயம் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு மாடிக்கு போகும்போது, ஏன் இந்த ரூம் வந்து பூட்டியிருக்கு, இந்த ரூம் வந்து சாவி வந்து இல்லைன்னு சொல்லி என்னென்னமோ சமாளிக்கிறப்ப, சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நல்லா வந்து பார்த்துட்றாங்க குனிஞ்சு. நம்ம மயில் வாகனம் இங்கே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? சரின்னு சொன்னோன்னே, ஏன்பா இங்கே மொட்டை மாடிக்கு பக்கத்தில் கிழக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னல, ஜன்னல் கூட சாத்தியிருக்குன்னு சொன்னல. ஆமாம் அந்த ரூம்குள்ளே தான் 2 பேர் ஒளிஞ்சிட்ருக்காங்க, நிழல் வந்து தெரியுது, அவங்க வந்து பேசுகிறது எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே காது கொடுத்து கேட்குறாங்க அந்த இடத்துல. நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து போங்க, மஞ்சள் தண்ணி தீர்ந்துருச்சு, போய் கீழேருந்து சொம்பு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அதை எடுக்கிறதுக்காக காளியம்மாலேருந்து எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் நம்ம மயில் வாகனம் வந்து அல்டிமேட்டாக வந்து கேட்குறாரு. உடனே இந்த விஷயத்த கார்த்திகிட்டையும் சொல்லிடுறாங்க. ஏன்பா அவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க கன்ஃபார்மு, நம்ம களத்தில் வந்து இறங்க வேண்டியதான், நான் சரவணனை வந்து வர சொல்லிடுறேன்னு நம்ம கார்த்தி வந்து அருமையாக வந்து வச்சுட்ருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து டக்குன்னு வந்து ஏஞ்சிடுறாங்க நம்ம மயில் வாகனம் எந்திரிக்கிறப்ப தாடி ஒரு பக்கம் வந்து லைட்டாக வந்து விட்டுருக்கு. இதை ரோகிணி வந்து பார்த்துட்றாங்க. ஆப்போசிட்டில் ரோகிணி வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப சிம்பாலிக்காக வந்து காட்டுறப்ப, என்ன சாமியாரே இப்போ உங்ககிட்ட எதுவும் வித்தியாசம் தெரியுதே அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அந்த இடத்துல செமையாக வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க நம்ம மயில் வாகனம். இல்லை சாமி ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னு சொன்னோன்னே, தாடியை வந்து சரி பண்ணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து ஒரு கையை வச்சு தாடியை வந்து சரி பண்ணுறாங்க. அப்படியே வந்து அசால்ட்டாக வந்து சமாளிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மயில் வாகனம். உனக்கு ரொம்ப மிகப்பெரிய வந்து வாய்ப்பு இருக்குப்பா, அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மயில் வாகனமும் அவங்க சிஷியர்களும் போகலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், ஏதாவது சாப்பிட்டு போங்க. இல்லைம்மா நாங்கள் பெருசாக வந்து சாப்பிடலாம் கிடையாது, நாங்கள் காய்கறி பழங்கள் அதுவும் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், அதுவும் காலையிலேயே சாப்பிட்டுட்டோம், நாங்கள் இங்கேருந்து போகிறோம், வெற்றி உண்டாகும், கவனமாக இருங்க. ஆனால் நீங்கள் தேடுற வெற்றி கிடைக்கணுன்னா பொறுமையாக அமைதியாக இருக்கணும் சரிங்களா? ஆமாம் இதைத்தான் காளியம்மாவும் சொன்னாங்க, இவங்களும் சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வேக வேகமாக வெளியில் வந்து வந்துடுறாங்க. ஏன்பா கண்டுபிடிச்சாச்சு, இனிமேட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரவணனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கார்த்தி. இந்த தகவல் வந்து சொன்னோன்னா சரிப்பா அவங்க வீட்லேயே வந்து போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே அவங்க எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து வர மாதிரி காட்டுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.